எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஒருத்தவங்களோட நம்பர் வாங்க. உங்ககிட்ட பேசுறது எனக்கு பயமா இருக்கு. பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேடு பிரியாணியா? எனக்கு ஒரு வாய் தாங்க ஆண்டி. என்ன கேட்ட? டேங்க் ஃபில் பண்ணிட்ட गाइस. கார்டு வீட்ல விட்டுண்டு சொல்லிட்டேன். கார்டு வீட்ல வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். எப்படி எப்படின்னா அச்சுக்கு வந்து நீங்க டேரா கொடுக்காம இருந்தீங்க, நீ வந்து லைவா முன்னாடியே பண்ணி காட்ட போறேன். வாங்க போலாம். இது வந்து அச்சுக்கு ரொம்ப நாளா நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் நம்பரை கேட்கணும்னு நினைப்போம். நம்பரை வாங்குறது நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல யாரும் நிற்பாங்க, அவங்க கிட்ட பேசி யார் நம்பர் வேணுமோ அவங்க நம்பரை வாங்கி தர சொல்லுங்க. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். வாங்கி தருவாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் ட்ரை. இது யாரையுமே தெரியாது, ரேண்டமா அப்படியே பண்ண போறேன். சரி நான் போறேன். எனக்கு ஒருத்தவங்களோட நம்பர் வாங்க. அவங்ககிட்ட பேசுறது எனக்கு பயமா இருக்கு. ஆமா, நீங்க நம்பர் மட்டும் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? இது அங்க கேங் இருக்குல்ல, காலேஜ் பசங்க 2 பேர் பேட். அதுல வந்து சூப்பர் ட்ரெஸ் போட்டு இந்த பக்கம் இருங்க இவர் சூப்பரா இருக்கு. இல்ல புரியல. பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னடா ஒரு பார்வையால என்ன செஞ்சுட்டாலே. இன்ஸ்டாகிராம் ஐடி நம்மள கலாய்க்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லாம பையனா, அதுவும் காலேஜ் பையனா? எந்த காலேஜ்? ஜெயின் இன்ஜினியர். நம்பர் தர மாட்டாரா? அவங்க அம்மா நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டா அம்மா நீங்களே வாங்கிக்கோங்க. எனக்கு கூச்சமா இருக்கு. என்னடா வெக்கமா? தேங்க்யூ ஸோ மச். நீங்க இல்லைன்னா நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன். ஃபாலோ பண்றாங்க காசுக்கா? யாரையாவது ஃபாலோ பண்ணா காசு தருவாங்க பாருங்க. ஓ மிஸ்டர் பீஸ்டா? நானும் அவர் தாங்க ஃபாலோ பண்ணிருக்கேன். அவர் எங்கேயும் சொல்லல. அவர்கிட்ட போயிட்டு அவரோட நம்பர் கேட்டா அவன்கிட்ட ஃபோன் இல்லையா, அவன் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணலையா. நான் என்ன பண்றது? அவங்க அம்மா நம்பர் வாங்கிட்டேன். ஃபோன் பண்ணி என்ன பையன் வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை, ஒரு ஃபோன் இல்லை, இதுக்கு எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? அழகா இருக்காங்க. துச்சமே இல்ல. அப்போ வச்சு ஒரு பையனை என்ன சொல்றேன், நல்லா இருக்கால. உண்மையாவே அவங்க அம்மாட்ட பேசுவாங்க. சீரியஸாங்க ரொம்ப பாய் பாய் பார்க்கலாம். தேங்க்யூ பாய். அப்போ அந்த பையனை சொல்லிடுறேன் சும்மா வரீங்களா நீங்களும் தனியாக போகிறோம். அவங்களோட நம்பரை வாங்கி தர சொல்லி வேற யார்ட்டையா சொல்லிட்டான். இவர் தான் ரொம்ப இல்லை இவர் தான் ரொம்ப நான் அவங்க அம்மாட்ட பொண்ணு கேட்பேன். என்ன ஆண்டி ஒரு பையனை வளர்த்துச்சிருக்கீங்க, ஒரு ஃபோன் நம்பர் இல்லை, ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை. உண்மையாவே இல்லையா? என்னங்க இப்படி உங்க பேரு? தஷாந்த். உங்க அம்மாட்ட பேசுகிறேன். நம்பரும் பொய்யா? எங்க இருக்கு உங்க வீடு? கேட்டா கிட்டிங்க எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. நான் தனியா வந்து உங்களை பாத்துறேன். பாய் பாய். பாத்துக்கோங்க இவரை. சரி பச்சை குழந்தையா இருக்காரு, வெயில நிக்கிறாரு, கரைஞ்சி நம்பரை உஷார் பண்ணிட்டேன். ஆனா அந்த பையன் கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல, ஒரு ஃபோன் இல்ல, ஒரு ஃபோனுக்கு நம்பர் இல்ல, ஃபோன் இல்ல எப்படி நம்பர் ஸோ எதுவுமே இல்லை. நான் வந்து அவனுடைய அவங்க அம்மா நம்பரை வந்து கேட்டுவேன். நான் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவேன். ரொம்ப ஸ்வீட்டாக வளர்த்து வச்சிருக்கீங்க ஆண்டி, எனக்கு உங்கள் பையனை கொடுப்பீங்களா? நான் நல்லா பாத்திரமா பார்த்துப்பேன். நல்லா இருக்கார்ல வச்சு போதும். அக்கா ஒரு அக்கா கார்டை வீட்டி விட்டு வந்தேங்க்கா. டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் கைஸ். டேங்கை ஃபில் பண்ணிட்டோம், கார்டை வீட்டில் விட்டுண்டு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வச்சு காரில் டேங்க் ஃபில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதான் அக்கா கார்டு வீட்டில் விட்டு தெரியாம என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டேங்க் ஃபில் பண்ணிட்டேங்க்கா. நானே ஜிபே பண்ணிடுவாக்கா. அப்போ ஏன் ஜிபே நக்கல்யா அவனுக்கு கியூட்டா பண்ணாங்களே. அக்கா நீங்க ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றீங்க. ஆமா டென்ஷன் ஆயிட்டு ரெண்டு குத்துவீங்கன்னு நினைச்சேன். வந்து கார்டு எடுத்துடாம ஃபுல்லா பண்ணிட்டேன். கருப்பே குசும்புக்காரன். நான் தான் இந்த பங்க்லயே இருக்கிறதுலயே கோவக்காரன். அச்சச்சோ கோவக்காரங்களே நம்ம மேல இவ்வளவு ஸ்வீட்டா இருக்காங்க பாத்தீங்களா கைஸ். என் மூஞ்ச பார்த்தா கோவமே வரும். ஆப்போசிட் பார்ட்டி போட்டுருக்கு. ஆமா என்ன பார்த்தா யாருக்கு வராது. பார்த்தா லோ பேலன்ஸ்னு வருதான். டென்ஷன் ஆயிடுவாங்க.
பாய்க்கா. காபி கடைக்கு போயிட்டு நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி தோணல இல்லை ஃபஸ்ட்டு போயிட்டு கருப்பு டீ ஆர்டர் பண்ணிட்டு காஃபி குடிக்கணும் தான் ஆசைப்பட்டு வந்தேன். பட் தெரியாமல் அப்படியே சொல்லிட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையாகவே மாற்றி கொடுக்குறாங்களா இல்லையா நம்ம வந்து ஒரு செக்கிங்கை போட போகிறோம். அங்கிள் ஒரு கருப்பட்டி கருப்பட்டி எனக்கு அங்கிள் இது அங்கிள் இல்லை டீ ஸ்மெல் வருது. டீ அப்படியே காஃபி வேஸ்ட் ஆகிடுமா நீங்கள் குடிச்சிருங்க. பட் நான் இது டீ குடிக்கூடாது தெரியாமல் மறந்து போய் சொல்லிட்டேன். அப்படி அப்படிதான் பில் பண்ணுவீங்களா? பட் நான் குடிக்கவே இல்லையே. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. அண்ணா நீங்க என்ன டீ ஆர்டர் பண்ணீங்க? உங்க பேர் தான் சொன்னாங்க. என் பேரா? உங்க தான் சொன்னாங்க. பரவாயில்ல குடிங்க, சூடா இருக்கு. காரணமா ஏன்னா நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்களே, ஓட்டி வண்டி ஓட்டி அவ்வளவுதான். இப்போலாம் டீ ஏதோ மாத்தி சொல்லிட்டேன், அதுக்கும் பே பண்ண சொன்னாங்க. என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் இங்க வந்தேன். பார்த்தா நீங்க வந்தீங்களா, உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்க 40 ரூபா கொடுத்துருங்க. ஓகே ஸ்வீட் எனக்கு கொடுத்துறீங்களா? என்ன மனுஷன்? ஓகேண்ணா. இங்க என்ன ஆர்டர் எடுக்க வந்தீங்களா? வெயில்லண்ணா அதான் நான் உங்களுக்கு காசையாக வாங்கிட்டு எது நீ என் காசுலேயே எனக்கு வாங்கி தருவேன். அண்ணா பேரு அழகர். நான் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கனால உங்கள்கிட்ட ஒன்று காட்டுறேன். அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த காரில் பாருங்க ஒரு பையன் கேமரா எடுத்துக்கிட்டோம்னா நான் அவர்கிட்ட வந்து மாற்றி சொல்லிட்டேன்னு சொல்லணும். அவர் வந்து உண்மையாகவே மாற்றி தரலன்னு செக் பண்ணுறதுக்காக தரமாட்டேன். உங்களுக்கு தான் 40 ரூபா கொடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்துட்றேன், பார்க்கலாமா? பாய். கைஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ். கூலா பரவாயில்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆக்சுவலாக ரொம்ப வெயில் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஒரு இடத்துல வந்து ஒதுங்கலாம் அப்படின்ட்டு. டீ நல்லா இருக்கு, காஃபியும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே நல்லா இருந்தது. இல்லை என்ன சொன்னாங்கன்னா அண்ணா எனக்கு இது வேணா இதே ஓகே போட்டு தரேன், நான் இதுக்கும் 40 ரூபா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக அவர் வந்து ஆமாம் நீ மாற்றி மாற்றி சொல்லணும். அவர் வேலையை தானே பார்ப்பாரு. அவர் மேலே ஒன்றும் தப்பு சொல்லுங்க இல்லை. ரெண்டுத்துக்கும் அண்ணா கிட்ட பே பண்ணிட்டு வந்துடுறேன். நான் தப்பா புரிஞ்சுட்டேன். ஆக்சுவலாக 40-40-80 இல்லையா, 20-20-40. நாங்கள் வந்து பிரியாணி கடை தான் ரொம்ப நேரமாக தேடி சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 4:46 இருந்து போகும்போது பிரியாணி பார்க்கும்போது ஒரு வாய் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்னு தெரியல. அதுதான் நம்ம இப்போ போய் பண்ண போகிறோம். போயிட்டு ஒரே ஒரு வாய் பிரியாணி காசு கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஓகே. அந்த ஆன்ட்டியோட மனசு நான் போகிறேன். ஐயா ஆன்ட்டி ஆமாம் ஹோம் மேடு பிரியாணியா? எனக்கு ஒரு வாய் தாங்க ஆன்ட்டி. என்ன கேட்ட? ஒரு வாய் தாங்க ஆன்ட்டி. ஒரு வாய் நடந்து போகும்போது மெல்லாதா, அதனால வந்து ஒரு வாய் கேட்கலான்னு. ஒரு வாய் மட்டும் கையில குத்திங்கன்னா அப்படியே கையில குத்திங்கன்னா நான் அவசரமா போறேன். கை அழுக்கா இருக்கா? நான் போறேன் ஆண்டி, சும்மா ஒரு வாய் இன்னும் கொஞ்சம் போட்டு போதும், சும்மா சாப்பிடுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். உங்க பேரு? ரம்ஜான் பேர். ரம்ஜான் பேகம். என்னோட கிளாஸ் ஃப்ரெண்ட் பேரும் ரம்ஜான் பேகம் தான். பாய். இன்னும் கொஞ்சம் ஒரு கவர்ல போட்டு தந்துடுறேன். இன்னும் கொஞ்சம் ஐயோ பரவாயில்ல, நான் அப்படியே சாப்பிட்டே போறேன். சும்மா பசிச்சுது அதான். இது அப்படியே உள்ள வைக்கலாமா? இதுல இன்னும் இது போட்டவா? போதும் இன்னும் கொஞ்சம். நீங்க என்னோட மனசே ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ கேரி மச். பேக் தந்துடுவா கை பிடி. இல்லை நான் அப்படியே எடுத்துட்டு போறேன், சாப்பிட்டே போயிடுவேன். பாய் ஆண்டி. பிரியாணியை வந்து கையில் ஒரு வாய் தாங்க ஆண்டி. பார்க்கும்போது ரொம்ப டெம்ட் ஆகுதுன்னு தான் சொன்னேன். ஆண்டி வந்து அப்படின்னா பரவாயில்லம்மா சாப்பிட்டு போ, உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டா ஆண்டி. சரி முடிச்சுட்டு போறேன். பிரியாணி வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியே நடந்து போகும்போது பிரியாணி சாப்பிடணும் போல எனக்கு டென்ட் ஆகி போய் கேட்கும்போது தருவாங்கன்னு கேட்டா ஐயோ தராங்க. ஓ ஸ்வீட். ஸோ நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணோம்ல. நான் வேலையை முடிச்சுட்டேன், நான் உங்களுக்கு பே பண்ணிடுவா. எதுக்கு பே பண்ற? ஏன்னா காசு வந்துச்சு. பரவாயில்ல, அப்புறம் வாங்க, காசு கொடுத்து வாங்க. காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். இன்னொரு பேக்கெட்டு வாங்கிக்கோ. இந்த பீஸ் எல்லாம் காலியா வெறும் குஸ்கா மட்டும் தான். பரவாயில்ல. 4 முட்டை இருக்கு. ஓகே முட்டை வச்சுருங்க. 3 பேக்கெட் இல்லை 4 பேக்கெட் தாங்க. 4 பாக்கெட் வாங்கி யார் சாப்பிடுவாங்க? நான் யாருக்காவது கொடுக்க போறேன் ஜக்காத்துல உங்க பேர் சொல்லி. எத்தனை பாக்ஸ் வருதோ அத்தனை பாக்ஸ் போட்டுருங்க. காலி ஆக்கிடுங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா? காலி பண்ணுங்க. அங்கிள் அங்கிள் பிரியாணி சாப்பிட்றீங்களா? ஆம்பை சாப்பிட பசியா இருக்கு. மேடம் தெரியல. யார்கிட்ட கொடுங்க. பிரான்ச் எக்ஸ்போர்ட் போனாரு. சரி அவர் சாப்பிடலையா? சரி நான் போய் கொடுக்குறேன். நான் டிஃபன் கொண்டு வந்து சாப்பிட கொண்டு வரல. டைம் ஆச்சு வந்துட்டாரு. சாப்பிடாம தான் இருக்காரு. நான் போய் கொடுக்குறேன். சரிங்க. வயசுலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, காசு கம்மி பண்ணிக்கிறவா? ஐயோ பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல. இப்போ நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா? வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ இங்க வாங்க ஒரு நிமிஷம். நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களை வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம். அங்க பாருங்க கேமரா. அப்படியா? ஆமா இதோ இங்க பாருங்க. இப்பதான் கவனிக்கிறீங்கல்ல. நாங்க வந்து சும்மா குடுப்பீங்களான்னு எனக்கு ஒரு ஆசை. போகும்போது நமக்குலாம் டெம்ட் ஆகல, ஒரு வாய் கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் சும்மா கேட்கறதால நிறையவே கொடுத்துறீங்க. இப்போ வந்து ஆண்டி கொடுத்ததால ஆண்டி கிட்ட இருக்க எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ ஆண்டி இப்போ வீட்டுக்கு போகும். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ கொடுங்க. நானும் ரொம்ப ஹாப்பி. ஆண்டி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் வாய் கொடுக்கும்போதே நான் செம்ம ஹாப்பி. அப்பயே நான் வந்து டிசைட் பண்ணேன். ஸோ ஆண்டி கிட்ட வந்து ஒரு 4-5 பாசங்கா இருக்கு. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம யாருக்காவது கொடுக்கலாம். சுடாத ஆண்டி பேர் சொல்லி. பாய் ஆண்டி, பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. இதுதான் ஆண்டி
ஆண்டியோட கடை. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டிக்கு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட் ஆகும். நல்லா இருக்கீங்களாண்ணா? பிரியாணி சாப்பிட்றீங்களா? சூப்பராக இருக்கும்ண்ணா நம்ம ஆண்டி கடை பிரியாணி. ஆமாம் ஆமாம் ஆமாம், வெல்கம் அண்ணா. ஆண்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஆண்டியோட கிஃப்ட்டு. ஆமாம் பாய். கைஸ் இந்த கடை வந்து துறைப்பாக்கம்ல இருக்கு, சேலம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல. நம்ம வந்து இப்போ மேலே போய் ஒருத்தங்கிட்ட இந்த பிரியாணியை கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு அங்கிள் வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். நான் அவரை சாப்பிட சொன்னேன், நான் சாப்பிட்ட மாணி வந்து மேலே ஒரு அங்கிள் சாப்பிடாம இருக்காரு, அவர்கிட்ட போய் கொடுக்க சொன்னான். ஸோ அவங்களுக்கு கொடுக்கும். இதான் எக்ஸ்பிரஸ் கொரியர். அண்ணா நீங்கள் தான் இங்கே சாப்பிடாம இருக்கீங்களாண்ணா? லஞ்ச் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க இன்னைக்குன்னு. கைஸ் அங்கிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, நான் ஆல்ரெடி சாப்பிட்டமா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் இது யாராவது இல்லாதவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னார். நம்ம வந்து இது யார் இன்னும் சாப்பிடலையோ இல்லை யாருக்கு தேவையோ அவங்ககிட்ட கொண்டு போய் இதை கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அச்சு வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். வரைக்கும் எல்லா வீடியோ அச்சு உங்களுக்காக பண்ணியிருக்கேன். அச்சு அப்படின்றது உங்களால் தான். ஸோ உங்களுக்காக பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பி. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே நம்மளுக்கு பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். இதுவும் ரொம்ப ஜாலியாக எனக்கு இது எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக சின்ன வயசுலேருந்து நமக்கு செம்மையாக டெம்ட் ஆகல. அப்படியே லைக் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது நடந்து எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது பிரியாணி ஸ்மெல் பார்க்கும்போது ஐயோ பிரியாணியோட அப்படின்னு வந்து எனக்கு ஒரு வாய் கேட்டால் அவங்க நிறைய கொடுத்தாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் மொத்த சட்டியும் காலையில தான் ஆண்டி வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு அவங்க வந்து ஃபுல்லாகவே வரும். அந்த பையனும் செம்ம ஸ்வீட்டாக, ஒரு ஃபோன் இல்லை எதுவுமே இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ புதுசாகுது. ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஆண்டி சூப்பர் ஆண்டி, என்கிட்ட உங்கள் நம்பருக்கு நம்ம டேரக்டாக டீல் பண்ணுவோம் எதுவாங்க. அண்ட் மற்ற 2 பேருமே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் ரொம்ப ஃபன்னாக என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சரியா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. எந்த ஸ்கூலு? போங்க பாய் பாய். ஏன் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கிடைக்கிற வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் சும்மா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை அறிவு மீட் பண்ணுறேன். டாடா பை பை. தாத்தா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா தாத்தா? ஒரு நிமிஷம் இருங்க. பிரியாணி பிரியாணி சாப்பிட்றீங்களா அங்கிள்? வெல்கம். காலில் என்னாச்சு? எப்படி? ஆணிக்கால் மாதிரி வந்து காலில் ஓட்ட மாதிரி நடப்புறோம். செலிபிரிட்டி வேறு தான் பார்க்குறாங்க, இடிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் தான், 6 மணிக்கு ஷிஃப்ட். அதனால் வெயிட் பண்ணுறீங்களா? ஓ அங்கேயே பார்த்தீங்களா? ஓ சாரி ஆண்டி, உங்களை பார்க்கல. ஆண்டி அவங்க நம்மளை அங்கேயே பார்த்துருக்காங்க, அவங்க நம்மகிட்ட வந்து கேட்கல. கடவுள் பார்த்தீங்களா, என்னை வந்து 3 நாள் சந்து சுத்த விட்டு கரெக்டாக அவர்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவரு இல்லை, அவங்ககிட்டே கூப்பிட்டு வந்துட்டாங்க.